கொஞ்ச நாளைக்கு நாம எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும்பா. சரிங்கம்மா. ஒவ்வொரு அசைவிலையும் பிரீத்தி மாதிரி தான் தெரியணும். தேன் மொழின்னு தெரியவே கூடாது. போக போக இவளை செட் ஆயிடுவா. சரிங்கம்மா. ஓகே. அம்மா, மெயின் ரோட் தாண்டனோனே லெஃப்ட்ல ஒரு சந்து வரும். அங்க ராயல் ஷாப்னு ஒரு கடை இருக்குமா. அங்க வண்டியை கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுமா. அங்க எதுக்கடி வண்டியை நிப்பாட்ட சொல்ற? அந்த கடையில அன்னைக்கு ஒரு பட்டியாலா ட்ரெஸ் வாங்கி போட்டேன். அதே மாதிரி இன்னொன்னு வாங்கணும். என்னைக்கு நீ போட்டிருந்த? ஒரு 3 நாள் முன்னாடி போட்டிருந்தமா, ப்ளூ கலர். அது உனக்கு தெரியாதுமா. அன்னைக்குன்னு பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே Facebookல ஏகப்பட்ட லைக்ஸ் அள்ளி போட்டாங்க. அதான் அதே மாதிரி இன்னொரு ட்ரெஸ் எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடணும். இதெல்லாம் ஒரு பொழப்பு. மத்தவங்க லைக்ஸ்க்காக ட்ரெஸ் எடுக்கிறது. பொண்ணெல்லாம் என்னத்த சொல்றது? பொண்ணு வெளியில கூட்டிட்டு வந்தாலே இதே தொல்லைதான். அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஒரு நிமிஷம் பேக் எடுத்து கூட. மா, நான் ஒரு வாட்டி என் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீ கொஞ்சம் இறங்கி பாக்குறியா? எனக்கு குகான 2 கடை இருக்காமா, அதனாலதான். ப்ளீஸ் மா. உன்னை பெத்ததுக்கு தேங்க்ஸ். எனக்கு தேவை. சரி, ஓகே, பாய். அம்மா, கிருபா, 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 என்ன கிருபா ஆச்சு? என்னடி பண்ண? வலிக்குதுமா. ஷால் கூட ஒழுங்கா போட்டுட்டு வர தெரியாதா? வண்டியில ஏறு, போ. பாத்து போ. ஏறு. வா. உனக்கு ஒரு ஷால் கூட ஒழுங்கா போட்டுக்க தெரியல. உன்னெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. அம்மா, நான் தெரியாம தான் விழுந்தேன். அது ஷால் எப்படி டோர்ல மாட்டுச்சுன்னு தெரியல. என்னத்த தெளிவா இருந்த? நீ தெளிவா இருந்திருந்தா இந்நேரம் விக்ரம் உன் வலையில விழுந்திருப்பான். இப்ப பாரு, அந்த ஸ்ரீஜாவை வச்சு டிராமா பண்ணி அவனோட சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியிருக்கு. நான் ஏதோ வேணும்னே பண்ண மாதிரி சொல்றேன். விக்ரம ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வச்சீங்க. அவன் அங்கேயே பிரீத்தியோட பழகி லவ் பண்ணி அவளை கையோடயே கூட்டிட்டு வந்துட்டான். தப்பெல்லாம் விக்ரம் மேல இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணு மேடம், கிருபாவுக்கு என்னாச்சு? கீழே விழுந்துட்டா. முட்டில ஸ்கிராட்ச் ஆயிருக்கு. ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. சரி வாங்க. வாமா வாமா, உள்ள வாமா. மேல உட்காருமா. சிஸ்டர், நல்லா க்ளீன் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுருங்க. ஓகே டாக்டர். உட்காருங்க. என்னாச்சு மேடம்? உங்க வீட்டு ஆளுங்களுக்கு நேரமே சரியில்லை போல. ஏன், என்னாச்சு? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? விக்ரம் தம்பி கையை எடுத்துக்கிட்டது உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன மேடம், விக்ரம் தம்பியை நம்ம ஹாஸ்பிட்டல்ல தானே கொண்டு வந்து சேர்த்தாங்க.
ஆனா எதுக்கு கைய கட் பண்ணிக்கிட்டான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? நான் உங்க ஃபேமிலி டாக்டர் மேடம், எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். விக்ரம் தம்பி பிரீத்திய யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ண முடிவு பண்ணி கோயில் வரைக்கும் போயிருக்காரு. விக்ரம் தம்பியோட லவர் கடைசி நேரத்துல மனசு மாதிரி ஓடி போயிடுச்சான். அதை தாங்க முடியாம விக்ரம் தம்பி கையை எடுத்துக்கிட்டு சூசைட் அட்டம் பண்ணிருக்கிறாரு. ஆனா விக்ரம் தம்பியோட லவ் மேட்டர் அஞ்சனா அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு விக்ரம் தம்பியோட அசிஸ்டன்ட் நடந்தது எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல விக்ரம் தம்பிக்கு கையில அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டாராம். என்னது, விக்ரம் இந்த அளவுக்கு போயிட்டானா? எப்படியோ அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கல. டாக்டர், உங்களுக்கு இத யார் சொன்னாங்க? அம்மாவா? அம்மாவுக்கு தான் எதுவும் தெரியாதுன்னு சொன்னேனே. அப்ப வேற யார் சொன்னது? அஞ்சனாமா ஒரு ஆபீஸ் ஸ்டாஃபை விட்டுட்டு போயிருந்தாங்க. அவர் பேர் கூட வீரபாகுவா? வீரபாகு வீரபாகு வீரபாகு. ஓஹோ, அவனா? பாத்து. எல்லாம் முடிஞ்சது. தேங்க்ஸ். 2 டேஸ்ல சரியாயிடும் மேடம். அப்படி சரியாகலன்னா இந்த ஆயின்மெண்ட் வாங்கி தடவுங்க. இந்தாங்க மேடம். ஓகே, தேங்க் யூ. ஓகே மேடம். டாக்டர், சொல்லுங்க. ஒரு விஷயம். விக்ரம் பத்தி வெளியில யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஐயோ, உங்க குடும்ப விஷயத்தை நான் எப்படி மேடம் வெளியில சொல்லுவேன்? இது தெரிஞ்சா அஞ்சனா அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். நிச்சயமா நான் வெளியில சொல்ல மாட்டேன் மேடம். தேங்க் யூ. ஓகே மேடம். சிஸ்டர், அந்த இடத்தை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைங்க. ஆமா. வாமா போலாம். பாத்து வாமா. என்ன, ஏன் இப்படி நடக்கிற? என்னாச்சு? எனக்கு இந்த செருப்பு வேணாம். அம்மா பிரீத்தி இந்த செருப்பு தான்மா போடுவா. இல்லம்மா, இத போட்டு நடக்க கஷ்டமா இத போட்டு இருக்கு. நடந்துதான் ஆகணும் நீ. நான் இங்க கழட்டி வச்சிரேன், வீட்டுக்கு வந்து இங்க போட்டுக்கிறேன். கழட்டி வச்சாதான் கோயிலுக்கே போக முடியும். கழட்டு. வா கழட்டுமா. வா வா வா. கழட்டு. வா. நடக்க முடியல. ஆமா. ஐயோ. என்னாச்சு தேன்மொழி, ஏன் இப்படி நடக்கிற? ஐயோ தேனு. பிரீத்தி, ஏன் இப்படி நடக்கிற? பரதநாட்டியம் ஆடுற மாதிரி நடக்கிற. அட என்னமா தோணி, இது நடக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது அப்படித்தான் இருக்கும். பிரீத்தி இதெல்லாம் தான் போடுவா. வா, போக போக மறுபடியும் அப்படித்தான் நடக்கிற நீ. நல்ல நட, நேரா நட. நல்ல அப்படிதான் அப்படிதான். நல்ல நல்ல அதேதான் அதேதான். அப்படிதான் நடக்கணும். வெரி குட். நல்ல பொண்ணு. வா, வெரி குட். அப்படிதான். சாமி கும்பிடு. அம்மா தாயே, நீ தேன்மொழியா என் கண்ணில் காட்டின பொண்ணு நான் பிரீத்தியா மாத்திருக்கேன். அதே மாதிரி என் பேர மனசும் மாறணும். ஸ்ரீஜாவை விக்ரம் தன் மனைவியா ஏத்துக்கணும். என் அம்மாக்கு நல்லபடியா ஆபரேஷன் ஆகி அவங்க குணமாயி பழையபடி திரும்பி வரணும். தேனே, கோயிலை சுத்தி வருவோம். வா.
ம். ஐயையே, நல்ல நட. இது போதுமா? அது நடி இப்படி நட போடுற, சாதாரணமா நட. அப்படித்தான். பிரீத்தி, தேனு, அந்த ஜடையை போட்டு முறுக்கிக்கிட்டே இருந்தா எப்படிம்மா? கொஞ்ச நேரம் சும்மா இரு. இத பார், இன்னையில இருந்து உன் பேரு தேனு கிடையாது, பிரீத்தி. அம்மா, எனக்கு அந்த பேரு பிடிக்கலம்மா. நான் அவங்கள மாதிரி நடிக்கிறேன். ஆனா பேரு ஏன் பேரையே வச்சுக்கிட்டா? அப்படி எல்லாம் வெச்சுக்க கூடாதுமா. இப்பதானே அம்மா சொன்னாங்க உன் பேரு பிரீத்தி தான். தேனு, ஏன் அதை விடு. பிரீத்தி வந்து அமெரிக்காவில் படிச்சவ. எங்க ஊரை விட பெரிய ஊரா? ஓ, அது ரொம்ப பெரிய நாடு. ஓ, சொல்லுங்க. பிரீத்தியும் விக்ரமும் காலேஜில் படிக்கும்போது லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க காதலை நான் ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு என் சம்மதம் கேட்க வந்து பிடிச்ச பூ முல்லைப்பூ, பிடிச்ச ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ். நான் விக்ரம் லவ் பண்ணல. ஸ்ரீஜாவை தான் விக்ரமுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம். இப்பதே பிரீத்திக்கும் விக்ரமுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னிய. ஓ, இப்ப என்ன சிரிஜான்னு சொல்லுதிய? அம்மாடி, பிரீத்தி லவர், ஸ்ரீஜா வந்து கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஓ, ஏமா அந்த பிரீத்தி தான் இம்புட்டு நல்லவகளா இருக்காகல, உங்களுக்கு ஏகப்பட்ட உதவியும் பண்ணிருக்காக. பேசாம அவங்களே கல்யாணம் கட்டி வச்சா என்ன? இங்க பாரு, அம்மாவுக்கு தெரியாது ஒண்ணு இல்லம்மா. அவங்களுக்கு நீ ஆலோசனை சொல்லாத. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீ கேளு. அது போதும், புரியுதா? ஸ்ரீஜாவை பத்தி நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். நீ வீட்டுக்கு வந்த உடனே விக்ரம பிடிக்காத மாதிரி நடந்துக்கணும். உன்னோட பேரை கேட்டாலே விக்ரம் வெறுத்து ஒதுக்கணும். இத பார், இத மட்டும் நீ ஒழுங்கா பண்ணிட்டா போதும். உனக்கு என்ன வேணும்னாலும் நான் பண்றேன். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா அத்தேன்னு? இல்ல இல்ல, பிரீத்தி பிரீத்தி. விக்ரம் கிட்ட நீ என்னைக்கும் நெருங்கி பழகவே கூடாது. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்களோ அத அப்படியே செய்யறேன், போதுமா? சரிம்மா, ரொம்ப நன்றி. This number is currently switched off. Please try again later. This number is currently switched off. Please try again later.
விக்ரம், ஜூஸ் குடி. ஜூஸா? ஜூஸ் வேணாம், ஒரு மண்ணு வேணாம். விக்ரம், நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல விக்ரம். அப்போ நீங்க பண்றது மட்டும் நல்லா இருக்கா சித்தி? இப்ப நான் ஜூஸ் சாப்பிடலன்னு யார் அழுதா? நான் எதுக்கு சித்தி இருக்கணும்? நான் ஏன் வாழணும் சொல்லுங்க? என்ன ஏன் காப்பாத்துனீங்க? அப்படியே விட்டுருந்தா கூட நான் செத்து தொலைஞ்சிருப்பேன். என்ன விக்ரம் இப்படி பேசிட்டு இருக்க? பிரீத்தி என்ன விட்டுட்டு போயிட்டா சித்தி. அவதான் உலகம் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்ப அவளை என்ன விட்டுட்டு போயிட்டா. அவ இல்லாத உலகத்தை நான் வாழ விரும்பல. என்ன அப்படியே விட்டுருந்தா நானும் போயிருப்பேன்ல. பிரீத்தி எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு ஒண்ணுமே தெரியல. ஆனா நான் மட்டும் இங்க சௌகரியமா இருக்கணும்ல? விக்ரம், பிரீத்தி எங்க போயிருக்க போறா? அவ ஹாஸ்டல்ல இருப்பா, இல்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல யார் வீட்லயாவது இருப்பா. அவளோட வீட்டுக்கு கூட அவ போயிருக்க மாட்டா. அவ ட்ரெஸ், பாஸ்போர்ட் எல்லாம் நம்ம வீட்ல தானே இருக்கு. வீரபாகு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு தான் இருக்கான், நாமளும் பாப்போம். அப்படி இல்லையா உன் ஃப்ரெண்ட் அர்ஜுனை வச்சு போலீஸ் மூலமா தேட சொல்லு விக்ரம். நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. இது பாரு, பிரீத்தி எங்கேயும் போயிருக்க மாட்டா. இல்ல சித்தி, நீங்க என்ன சமாதானம் பண்ண பாக்காதீங்க. பிரீத்தி என்ன விட்டுட்டு போயிட்டா, அதுதான் உண்மை. விக்ரம், அவ உன்னையெல்லாம் விட்டு எங்கேயும் போகல விக்ரம். சித்தி, பிரீத்தியால என்னை விட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியாது சித்தி. அவ என்ன பார்க்க வரலனா ஒண்ணு என்ன வெறுத்து ஒதுங்கி போயிருக்கணும், இல்ல அவளுக்கு ஏதாவது ஆயிருக்கணும். விக்ரம், அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது. விக்ரம், நம்பிக்கையா இரு விக்ரம், பாத்துக்கலாம். நீங்க எதுவும் சொல்ல வேணாம். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க போங்க முதல்ல. பிரீத்தி இல்லாத உலகத்துல என்னால சத்தியமா வாழ முடியாது சித்தி. விக்ரம், கொஞ்சம் பொறுமையா இரு விக்ரம், சொன்னா கேளு. நீங்க என்ன சொன்னாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன் சித்தி. நீங்க முதல்ல வெளியில போங்க. விக்ரம், நான் சித்தி சொல்றது போங்க சித்தி. விக்ரம், சொல்றேன்ல, நீங்க முதல்ல வெளியில போங்க. என்ன சித்தி என்ன பண்றீங்க? சித்தி இரு. என்ன? விக்ரம் கால் பண்றா. சொல்லு விக்ரம். அத்தை, நான் கல்பனா பேசுறேன். சொல்லுமா. அத்தை, இந்த விக்ரம் ரூமை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அத்தை. அவன் அப்படித்தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். சரி, அவங்கிட்ட போனை கொடு. சரிங்க அத்தை, இதை கொடுக்குறேன். இந்த விக்ரம். நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. விக்ரம், அத்தை விக்ரம். அவங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். அத்தை, அவன் போனை வாங்க மாட்டேங்கிறான் அத்தை. சரி, நீ அதை ஸ்பீக்கர்ல போடுமா. சரிங்க அத்தை. நீ எதுக்கு இப்படியெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியும். நீ யாரும் வேணா, பிரீத்தி மட்டும் வேணும்னு நினைக்கலாம். ஆனா எனக்கு நீ மட்டும்தான்ப்பா வேணும். எனக்கு நீதான்ப்பா உயிரே. நான் வாழறதே உனக்காக தான்ப்பா. இத பாரு, நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல ராஜா. நீ கிளம்பி பொன்னியம்மன் கோயிலுக்கு வா. நான் எந்த கோவிலுக்கும் வரல. என்ன தயவு செஞ்சு கொஞ்சம் தனியா விடுங்க ப்ளீஸ். இத பார், உன்னை கோயிலுக்கு வர சொன்னது நான் கிடையாது, பிரீத்தி. பாட்டி, என்ன சொல்றீங்க? பிரீத்தியா? ஆமா, பிரீத்தியே தான். பாட்டி, என்ன சமாதானப்படுத்த போய் சொல்லி இல்ல. பாட்டி, நீங்க பிரீத்தியை பாத்தீங்களா? அவளுக்கு ஒண்ணு இல்லையே, அவ நல்லா தானே இருக்கா. என் மேல இருக்கிற கோவம்லாம் போயிடுச்சுல. எங்க பாரு, போன்ல கேக்குறத விட நீயே அவகிட்ட நேர்ல வந்து கேளு. அப்பதான் அவளுக்கும் புரியும், உனக்கும் புரியும். நான் வரேன் பாட்டி, இப்ப வரேன், உடனே வரேன் பாட்டி. அவளை அங்கே இருக்க சொல்லுங்க, நான் வந்துடுறேன் பாட்டி. வா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா. பாட்டி, அவ நல்லா தானே இருக்கா, அவளுக்கு ஒண்ணு இல்லையே. நீயே நேர்ல வந்து பாரு, வா. ஓகே பாட்டி, இதோ வரேன். இரு, இப்ப எங்க கிளம்பி போற? சித்தி, பிரீத்தி கோவில்ல இருக்கா சித்தி. என்ன வெளிய போக சொன்னல?
இப்போ நீ வெளிய போவ உன்னை நான் விடணுமா? நீ ரூம்குள்ள இருக்கணும்னு தானே ஆசைப்பட்ட? உட்கார், ரூம்லயே இரு. சித்தி சித்தி ப்ளீஸ் சித்தி, பிரீத்தி வெயிட் பண்றா சித்தி, இல்ல ப்ளீஸ் இல்ல சித்தி. அதெல்லாம் முடியாது விக்ரம், உட்காரு. சித்தி சித்தி புரிஞ்சுக்கோங்க சித்தி, ப்ளீஸ் சித்தி. என்ன மன்னிச்சுக்கோங்க சித்தி, ப்ளீஸ் சித்தி, ஸ்வீட் சித்தி, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஓவரா கெஞ்சாத, போய் தொலை போ. ஐயோ என் ஸ்வீட் சித்தி, தேங்க் யூ. அம்மா, அவர் இங்க வராரா? இந்த பாரு, அவர் இல்ல. இனி விக்ரம் வந்து அவர் கிடையாது, அவன். உன்னை பொறுத்த வரைக்கும் அவன். ஓகேயா? போ, போய் அங்க நில்லுங்க, நான் கூப்பிடுறேன். போ, அவ கூட இரு.